கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தாமதமாக சிகிச்சை வழங்கப்பட்டதே மருத்துவமனை மரணங்களுக்கு காரணம் என்றும், ஒரு மருத்துவராக இதனை உறுதியாக சொல்வதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். இரண்டாவது ஆன்டிடோட் அப்படின்றது ஆன்டி ஸ்னேக் வீனம், விஷமுறிவுக்கு வந்து அந்த ஆன்டி ஸ்னேக் வீனம் ஏஎஸ்வின்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த மெத்தனால் பாய்சனுக்கு வந்து ஆன்டிடோட் அப்படின்றது ஃபோமிஃபிசோல் அப்படின்ற ட்ரக்கு. ஸோ அந்த ட்ரக்கு நாங்கள் பார்த்த அந்த 19ஆம் தேதி 20ஆம் தேதி அன்று வழங்கப்படவில்லை. அதை தான் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதை வேறு விதமாக அதுக்கு பின்னாடி அதில் கருத்து தெரிவித்தாங்க. அந்த கருத்து இல்லை. அதுக்கு பின்னாடி தான் இவங்க வந்து டிஎன்எம்எஸ்சில் வந்து ஆர்டர் போட்டு இப்போ தான் அந்த மருந்தை கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மெத்தனால் பாய்சன், ஒரு மருத்துவரை நான் சொல்கிறேன், இந்த மெத்தனால் பாய்சனிங்கை ட்ரீட்மெண்ட்டு 0 டிலேயில் ட்ரீட் பண்ணணும். ஒரு வினாடி கூட தாமதிக்கூட, வந்த உடனே ஐவில் என்னை போட்டு டக்குன்னு வந்து பிளட்டில் கலந்துருக்கும், உடனே விஷமுறிவு கொடுக்கணும். அதெல்லாம் அங்கே தாமதமான சிகிச்சை ஏற்பட்டிருக்கிறது என்பதை தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, டயாலிசிஸ் பண்ணணும். உடனே டயாலிசிஸ் பண்ணால் தான். இப்போ பாண்டிச்சேரியில் 16 பேர் அட்மிட் பண்ணாங்க. 16 பேரையும் டயாலிசிஸ், அப்போவே அது ஒரு அலர்ட் தானே, ஒரு அரசாங்கத்துக்கு வந்து ஒரு அலர்ட் தானே, எச்சரிக்கை பண்ணி தானே. அதுக்கப்புறமும் இன்னொரு சம்பவம் நடப்பது தான் இன்றைக்கி மிகப்பெரிய வேதனையாக இருக்குது. அதுக்கப்புறமும் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. சம்பவம் நடந்ததுக்கப்புறம் கலெக்டர் என்ன பண்ணுறாரு, அன்றைக்கி மூடி மறைக்க முயற்சி செய்கிறார். அன்றைக்கே அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் யாரெல்லாம் வந்து இது மாதிரி நீங்கள் ஒரு சொட்டோ அல்லது ஒரு சின்ன ஒரு மடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கிராமத்தில், கொஞ்சமாக யாராவது டேஸ்ட் பண்ணால் கூட உடனே மருத்துவமனைக்கு வாங்க. யாரெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு சின்ன கண் எரிச்சல் மாதிரி இருக்கா, இல்லை லேச வயிறு எரிச்சல் இருக்கா, உடனே மருத்துவமனைக்கு வாங்க, உங்களை சிகிச்சை அளிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோன்னு இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருந்தாருன்னா இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு 50% உயிரை காப்பாற்றிருக்கலாம். அதை சொல்லாமல் இல்லை அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய கலெக்டரும் எஸ்பி உட்காந்து பேட்டி கொடுத்து இது அதனால் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப அந்த சாவுக்கு வந்தவங்களே திருப்பி அங்கே மது அருந்தியதாக தகவல் வருது. அதை தான் நாங்கள் சொல்கிறோம், வேறு ஒன்றும் சொல்ல. இல்லை, கல்வராயன் மலையில் இல்லை அதான் நீங்கள் இதில் இன்னொரு விஷயம், இது வந்து கல்வராயன் மலையில் கூட நடந்திருந்தால் கூட பரவாயில்லைங்க. நீங்கள் வந்து ஒரு டவுனில் நடக்குது இல்லை, ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில், ஒரு மாவட்ட தலைநகரத்துடைய மையப்பகுதியில் நடக்குது. பக்கத்திலே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, பக்கத்திலே நீதிமன்றம் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி 600 பாக்கெட் அன்னைக்கு மட்டும் விட்டுறதாக செய்தியில் வருது. அதனால தான் இந்த நெட்வொர்க்கை வந்து நம்ம வந்து தேடி பிடித்து அழுத்து ஒழிக்கணும்னு அரசுக்கு சொல்கிறோம், வேறு ஒன்று. தேங்க்யூ. அழுத்தம் வந்திருக்கதா சொல்கிறாங்க. இல்லை, அது நீங்கள் தான் செக் பண்ணி சொல்லணும். நன்றி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.